ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஷியலை வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்றதை இதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸாகவே நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படியெல்லாம் மசாஜ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபாக கூட நீங்கள் வந்து நான் கொடுக்குற மசாஜை நீங்கள் செல்ஃபாக வீட்டில் வந்து நார்மலாக நீங்கள் கிட்ட மட்டும் வாங்கி போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். கஸ்டமருக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நெயில்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கணும். ஏன்னா வந்து நெயில்ஸோட நீங்கள் பண்ணுறப்ப மசாஜ் கொடுக்குறப்ப ஃபேஸில் வந்து கஸ்டமருக்கு வந்து ஏதாச்சும் கிழிச்சிரும். ஸோ வந்து நீட்டாக வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இயரிங்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேரை எடுத்து நல்லா ஒரு போனி டைல் மாதிரி போட்டு நல்லா கிளச் போட்டு ஹெட்பேண்ட் எடுத்து வந்து ஃபுல்லாக நீட்டாக போட்டுருங்க. எதுக்காக இது போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் எதுவும் முன்னாடி வராமல் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம நீட்டாக ஃபேஷியல் பண்ணலாம். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறதா ஒரு பியூட்டிஷியனுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக தெரியும். இப்போ வந்து கஸ்டமரோட பொட்டை எடுக்க சொல்லிடுங்க. எடுத்துட்டு முன்னாடி வந்து ஒரு டவல் போடுங்க. டவல் எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஷியல் பண்ணுறப்ப நம்ம அதிகமாக வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டர் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுரும், க்ரீம்லாம் வந்து பட்டுரும். ஸோ அதெல்லாம் படாமல் நீட்டாக வந்து பண்ணுறதுக்காக தான் வந்து டவல் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். காஸ்மெட்டிக் ஷாப்பில் வந்து கேட்டிங்கன்னா ஃபேஷியலுக்கான ஸ்பாஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. அந்த இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு ஒரு க்ளீனப் பண்ணிடுங்க. க்ளீனப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அரோமா மேஜிக் ஃபேஷியல் கிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா டைமண்ட், இதுதான் கிளென்சிங். கிளென்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். கிளென்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப போட்டு வந்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் எடுத்தால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறப்ப நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். நான் எப்படி கிளென்சிங் பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோட கையை வந்து நான் எப்படி வந்து 2 கையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் மசாஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப கை வராது 2 பக்கமே பண்ணுறதுக்கு. ஆனால் போக போக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி வந்து ஃபேஷியல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் அந்த ஸ்பாஞ்சால் ஃபுல்லாக எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே கிளென்சிங் பண்ணதை. ஃபேஷியலுக்கு கிளென்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து 2 கிளென்சிங் பண்ணுவேன். டபுள் கிளென்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் தெரியும். அதுவும் அரோமா மேஜிக்ன்றதை எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் தெரியும். நான் வந்து டைமண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு லெவலில் ரிசல்ட் காட்டும். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து இந்த கிட்டை வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 கையிலையும் வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபேஸில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபேஸில் வந்து எல்லா பக்கமுமே இந்த க்ரீம் படும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி மசாஜ் கீழேருந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்குக்கு கொடுக்கணும். நெக்குக்கு எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ரொட்டேட் மோஷனில் கொடுக்குறேன். எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஆகி அப்போ தான் நம்மளோட வந்து ஸ்கின்னுக்கு வந்து க்ளோ கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ கீழேருந்து எப்போதுமே வந்து மசாஜ் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து மேலே வரைக்கும் கொண்டு போகணும் மசாஜ். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேஷியல் வந்து எப்போ பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது ஒன்றுமே இல்லை. வந்து இப்போ வந்து மேரேஜ் ஆகுறவங்க வந்து மோஸ்ட்லி ஃபேஷியல் பண்ணுவாங்க. அவங்க வந்து 3ஆவது நாளுக்கு முன்னாடி, அதாவது மேரேஜ் வந்து 4 கழிச்சுன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து 3ஆம் நாள் தான் வந்து ரிசல்ட் தெரியும். பண்ணுற அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் தெரியாது. எதனால் ரிசல்ட் தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டான இதாகி கரெக்டாக 3rd டே தான் வந்து இந்த க்ளோ காட்டும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ்ட்டை வந்து நீங்கள் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் தான், அவங்களுக்கு எதுவும் தெரியும். அவங்க நினைப்பாங்க நம்ம வந்து மொதல் நாள் போட்டால் தான் நாளைக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி கிடையாது. இது வந்து சோப் கிடையாது. இது ஃபேஷியல். நம்ம கொடுக்குற மசாஜில் தான் இருக்குது. ஃபேஷியல் வந்து க்ரீம் ப்ளஸ் மசாஜ். ரொம்ப ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எது கேட்டிங்கன்னா மசாஜ் தான். மசாஜ் வந்து எப்படி நான் கொடுக்குறோன்னா அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கொடுங்க. பாருங்கள், நான் ஃபேஸ் ஃபுல்லாக எப்படி வந்து நல்லா டைட்டாக வந்து கொடுக்குறேன். நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா நீட்டாக வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பயங்கரமாக எஃபெக்டாக தெரியும். அதுவும் இந்த அரோமா மேஜிக்ன்றது வந்து வேறு லெவலில் ரிசல்ட் தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது, பேர்ல் இருக்குது. ப்ரைடல் வந்து ஒரு கிட்டுன்னு சொல்லி தனியாகவே ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க.
இதில் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சில்வர் சொல்வேன். சில்வர் அண்ட் டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டு வந்து கொஞ்சம் ரேட் கூட வரும். ஒரு கிட்டு வந்து சிங்கிள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து அது வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். 2 பேர் யூஸ் பண்ணலாம். க்ரீம் வந்து அந்தளவு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஃபேஷியல் பண்ணால் வந்து பிம்பிள்ஸ் வருமா? அதில் தான் வந்து நிறைய பேருக்கு டவுட்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இது ஃபேஷியல் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து பிம்பிள்லாம் வரவே வராது. அதாவது நம்மளோட ப்ராடக்ட்டை பொறுத்து தான் வந்து பிம்பிள்ஸ் வருன்றது. இது உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் போடணும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது வந்து சீரம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு சீரம் சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஜஸ்ட் லைட் மசாஜ் கொடுங்க. 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணணும். 2 மினிட்ஸ் பண்ணாலே போதும். அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ளோ ஜெல்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஒரு க்ரீம் பேஸில் இருக்குது. இந்த க்ளோ ஜெல் பார்த்திங்கன்னா அப்படியே நிஜமே ஒரு டைமண்ட் மாதிரியே மின்னுச்சு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு மசாஜ், ஒரு மைல்டான ஒரு மசாஜ் வந்து கொடுத்துருங்க. நான் எப்படி கீழேருந்து போகிறேனோ அதேமாரி போங்க. இது எதுக்காக வந்து நம்ம கீழேருந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிளட் சர்க்குலேஷன் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் லூஸாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ்டான பர்சன் மாதிரி காட்டும். இங்கே பாருங்கள் நான் ஐப்ரோலலாம் எப்படி பண்ணுறேன்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ரொம்ப வந்து அந்த ஐபாலை வந்து லைட்டாக வந்து ஒரு விரல் வச்சு ஒரு மசாஜ் கொடுத்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் வந்து இது எப்படி பண்ணுறோன்னா ப்ராப்பராக பார்த்து பண்ணுங்கள். ஃபேஷியல் பண்ண எனக்கு பயமாக இருக்குது, பிம்பிள் வரும்ன்ற பயப்படுறவங்க எல்லாருமே வந்து இந்த அரோமா மேஜிக்கில் நீங்கள் எந்த கிட்டு வாங்கி பண்ணாலும் சூப்பராக ஒரு ரிசல்ட் காட்டும். ஏன்னா நான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் இதுதான் வந்து சொல்லுவேன், இதுதான் போடணும், இது போட்டால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நமக்கு கஸ்டமரோட ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் ஃபேஷியல் போட்டு நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் போட்டு தான் எனக்கு ஃபேஸில் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேச்சு நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அரோமா மேஜிக் அப்படின்னு சொல்லி கேளுங்க, தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் க்ளோ பேக்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இது வந்து ஒரு ஜெல் டைப்பில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இதோட ரிசல்ட்டு. இதை ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு மைல்டு ஒரு மசாஜ் கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ சாரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதனாலன்னு கேட்டிங்கன்னா, என்னால் கண்டினியூட்டாக வீடியோ வந்து போட முடியல. வீடியோ எடுக்கல, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு மொபைல். ஸோ என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஒன்றுமே இல்லை. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஷீட் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கட் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் வச்சுட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிடலாம். அதோட நமக்கு வந்து ஃபேஷியலோட ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிஞ்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் பண்ணிவிட்டு நிறைய வாட்டர் குடிங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துக்கும். அது எல்லாமே இறங்கும். அப்போ நீங்கள் வாட்டர் குடிச்சிங்கன்னா ஹீட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், 24 ஹவர்ஸ் வரைக்கும் உங்கள் ஃபேஸில் வந்து சோப் எதுவும் போடக்கூடாது. இந்த மாதிரி பியூட்டிஷியன் சம்மந்தமான உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எதுவும் டவுட் இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.